வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு வாழ்க்கை மலர்லேருந்து என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, சுவாமிஜியோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா தவம், உடற்பயிற்சி, காயக்கல்பம், ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி அப்படின்னு உடலுக்கு, உயிருக்கு, மனசுக்கு தியானம் எல்லாமே கொடுக்குறாரு. இதில் முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, துரியாதீத தவம் அப்படின்றத மனவள கலையில் சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த துரியாதீத தவத்தை அதுதான் ஒரு ஆழ்வார் சொல்லியிருக்காரு, ஆழ்ந்து அகன்று முடிவில் பெரும் பாழையோன்னு சுவாமிஜிக்கு அந்த உள்ளுணர்வாக கிடைச்ச அந்த அந்த தேடுதலில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி அந்த ஆழ்வார் எழுதிய சிந்தனையாக நம்மளுக்கு துரியாதீத தவம் கிடைச்சிருக்கு. சரி, தவம்னாவே நம்மளுக்கு நல்ல பலன் தான். ஆனால் இந்த துரியாதீத தவத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத இன்றைக்கி சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஆனால் செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி நம்ம செய்தால்தான் பலனை அனுபவிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, ஏடிசி இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஏடிசி இன்ஜெக்ஷனு நம்ம உடம்புல ஏதாவது இரும்பில் அடிபட்டால் டாக்டர்கிட்ட போய் போட்டுக்கணும். அதுமாரி மனவள கலையில் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. என்னங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். அப்போ விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அல்லது ஈகை அப்படின்னு சொல்லலாம். இது நம்பர் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையின் மறைபொருளை உணர முடியும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை மனதுக்கு திறமையும் வல்லமையும் இருக்குது. அந்த நிலையில் இயற்கையை உணர்கிறோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்குள்ளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளாக இருக்கக்கூடிய உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வி, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வகை சம்பத்து நிலை மாற்றி இணைய வைக்கிறது. நீயா நானா அப்படின்னு இல்லாமல், அந்த வேறுபாடு இல்லாமல் மக்களுக்குள்ள அந்த 3வது பாயிண்டாக சேர்த்து வைக்குது. எல்லாரும் நம்ம இனம்தான் அப்படின்ற மாதிரி. 4வது அது பார்த்தீங்க அப்படின்னா, வினை பதிவுகளை மாற்றுகிறது. நம்ம தியானம் செய்ய 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 பதிவை நாம் கழிக்கிறோம். அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா, மனதின் மறுமுனையாக தெய்வத்தை நம்மோடு இணைத்து கொள்கிறது. எப்படி ஒரு நூலில் 2 முனை இருக்குமோ அதுமாதிரி ஒரு முனை நாம், அடுத்த முனை இறைவன். 6வது பார்த்தீங்க அப்படின்னா, தன்முனைப்பு. அப்போ தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், வேண்டாத பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களின் நீக்கி அறிவு விழிப்பு நிலைக்கு வரவழைக்கிறது. நம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா, யோகிகளின் பற்றுதலின்றி விட்டுப்பட்டு சுற்றலில் ஈடுபட முடிவில் முற்றறிவில் லயமாகிறார்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, யோகிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகப்பற்ற இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல இருந்து கொண்டு அந்த இறைநிலையை அடைவதற்கு நம்ம அறிவு அந்த இறைநிலையோடு ஐக்கியமாயிருக்கிறது, லயம் ஆகிறது. அதான் சொல்கிறாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா, ஆன்மா லயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை, இந்த ஆன்மா நமக்குள்ள லயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம தொழும்போது நம்ம அதுக்குள்ள ஐக்கியமாகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா, பிரதிவிருத்தி மார்க்கத்தில் இருந்து விடுபட்டு நிவர்த்தி மார்க்கத்திற்கு நாம் ஈர்க்கிறது. அதாவது எதிர்பார்த்தல் இல்லாமல் சரணாகதியாக இறைவனே எனக்குள் இருக்கிறான் என்ற மாதிரி அந்த சரணாகதி தன்மையை நாம் அடைகிறோம். 9வது பார்த்தீங்கன்னா, புலன் அடக்கம் உண்டாகி அறிவு அமைதி பெறுகிறது. 5 புலன்கள் வழியாக செல்வதே தான் வாழ்க்கை என்பது இல்லை நிலை மாற்றி நாம் மனதை அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம நிலையை உண்மையை அறிவதற்கு நுண்ணறிவு ஏற்பட செய்கிறது. அந்த ஆழ்ந்து 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 அந்த தியானத்தில் செய்யும் பொழுது நம்ம அந்த நிலை என்ன பண்ணுறோங்க, மனம் மேல் மனம், நடுமனம், அடிமனமாக இருக்கும் பொழுது அந்த அறிவை நாம் பெறுகிறோம். சிற்றறிவை விட்டுட்டு பேரறிவாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 11வது எல்லை கட்டிய தன்மையின்றி விடுபட செய்கிறது. தான் தனது குடும்பப்பற்று சமுதாயம் புலன் இன்பம் இப்படி இல்லாமல் இதை தாண்டி சமுதாயத்தையும் இயற்கையும் நாம் இணைகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 12 பகுதி அறிவானது முழுமையை நோக்கி பயணமாக ஏற்க உதவுகிறது. நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் இறைவனை நோக்கி பயணமாக போய்கொண்டிருக்கிறோம். நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, மனம் ஓடாது, தன்னை மறவாது மனதை பயிற்சிப்படுத்த வேண்டும், மனமே செயல்படும். மனம் அதாவது சரி, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அந்த நிலையில் அறிய தொடங்கும் பொழுது மனதை நாம் ஆழ்நிலைக்கு எடுத்து செல்கிறோம். நம்பர் 14 பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்கக்கூடிய நாட்டமாக நம் இருக்க செய்யும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறார் சுவாமிஜி அப்படின்னா, மனம் தன்னை தூய்மை எடுத்து செய்யக்கூடியது தன்மையுடையது தான் இந்த துரியாதீத தவம். துரியம் ப்ளஸ் அதீதம், அதை நிலையில் நம்ம
அந்த தவத்தை செய்து 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 ஆழமாக நம்ம நிலைக்கு செல்லும்போது இத்தனை பயன்களும் நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மனவளக்கலையில் நம்மளுக்கு தவத்தில் கொடுத்துருக்காங்க. இதை ஆழ்ந்து சென்று தியானம் செய்து மௌனத்தின் மேற்கொண்டு சுவாமிஜியோட இன்னைக்கு சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எழுதி வச்ச இன்னைக்கு அந்த அடிச்சுவடி தான் இன்னைக்கு அந்த அனுபவங்கள் தான் நூல்கள் தான் நம்மளுக்கு உதவுது போல. சுவாமிஜியோட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை யோகான்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல நம்மளுக்கு அவரோட ஸ்பீச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோட அனுபவ அறிவோடு சேர்ந்து மனவளக்கலையை கொடுத்துருக்காங்க. அந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் சேவையும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.